من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد أعوذ بالله من الشيطان الرجيم يا أيها الذين آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم من المسلمين وقال أيضا يا أيها الناس اتقوا ربكم الذي خلقكم من نفس واحدة وخلق منها زوجها وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا وقال أيضا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم ومن يطع الله ورسوله فقد فاز فوزا عظيما أحسن الحديث كتاب الله وخير الهدي هدي محمد صلى الله عليه وسلم وشر الأمور محدثاتها وكل محدثة بدعة وكل بدعة ضلالة وكل ضلالة في النار எல்லா புகழும் புகழ்ச்சியும் இந்த உலகத்தை படைத்து பரிபாலித்து ஆட்சி புரிந்து கொண்டிருக்கின்ற எல்லாம் அல்ல அல்லாஹ்வுக்கு புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். அவன் தனித்தவன், இணை துணையற்றவன், சர்வ வல்லமை படைத்தவன் என உள்ளத்தினால் உறுதி போன்று நாவினால் சாட்சி பகர்கிறேன். சாந்தியும் சமாதானமும் எம் உயிரிலும் மேலான முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அன்னவர்கள் மீதும் அவர்களுடைய வாழ்க்கையை அப்படியே பின்பற்றிய உத்தம தோழர்கள், தாபிஊன்கள், தபஉத் தாபிஈன்கள், இன்று வரைக்கும் இஸ்லாத்தை அதன் தூய வடிவிலே பின்பற்றி கொண்டிருக்கின்ற முஸ்லிமான ஆண்கள் பெண்கள் இருபாலாருக்கும் அவனுடைய அருள் என்றென்றும் நிலவட்டுமாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா தயார்படுத்தியிருக்கக்கூடிய உயர்தரமான சுவனத்தின் மீது ஆசை வைத்து எவைகளையெல்லாம் எடுத்து நடக்கும்படி எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கின்றானோ எங்களுடைய வாழ்க்கையில் முடியுமானவரை எடுத்து நடக்கும்படியும், அவன் தயார்படுத்தியிருக்கக்கூடிய நரகத்தையும் அதனுடைய வேதனையும் பயந்து எவைகளையெல்லாம் விட்டு ஒதுங்கி தவிர்ந்து நடக்குமாறு கட்டளையிட்டிருக்கின்றானோ அவைகளை முற்றுமுழுதாக தவிர்ந்து ஒதுங்கி நடக்குமாறு முதலில் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசீஹத்தும் வசியத்தும் செய்து கொண்டவனாக. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, இன்றைய ஜும்ஆவினுடைய தலைப்பாக பொறுமையின் அவசியம் என்ற தலைப்பிலே ஒரு சில விடயங்களை உங்களோடு பகிர்ந்து விட்டு செல்லலாம் நினைக்கிறேன். ஆரம்பமாக ஒரு விடயத்தை நாங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். சில மனிதர்களுடைய உள்ளங்களிலே வளமையாக பொறுமையை பற்றி, தொழுகையை பற்றி இப்படி போடப்பட்ட தலைப்பையே திரும்ப திரும்ப பேசுகிறார்களே ஏன் என்று ஒரு நோக்கம், ஒரு கேள்வி எங்களிடத்திலே உழலாம். இந்த நேரத்திலே அன்பார்ந்தவர்களே, ஒரு மனிதன் மனிதனாக வாழ்வதற்கு, ஒரு மனிதன் சிறந்தவனாக வாழ்வதற்கு பேசப்பட்ட படிக்கப்பட்ட விடயங்களை மீண்டும் மீண்டும் அவன் படிக்கின்ற போதுதான் அவனுடைய உள்ளத்திலே ஒரு மாற்றம் உருவாகும். இது அல்லாஹ்வினுடைய நியதியாக இருக்கிறது. நீங்கள் குர்ஆனுடைய வழிமுறைகளை தொடர்ச்சியாக எடுத்து படித்தால் விளங்கும். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா பக்ராவில் சொன்ன ஒரு சம்பவம் இன்னும் ஒரு சூறாவிலே அதே சம்பவத்தை மீண்டும் ஒரு முறை சொல்வான். அதை இன்னும் ஒரு சூறாவிலேயும் சொல்வான். உதாரணமாக, ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களை படைத்தது, அவருக்கு சுஜூது செய்யும்படி மலக்குமார்களையும் ஷைத்தானையும் ஏவிய செய்தியை சூரா பக்ராவிலே அல்லாஹ் சொல்வான். ஒரு முறை மாத்திரம் சொல்லிவிட்டு அல்லாஹ் முடிக்கவில்லை. பிறகு ஆராஃபிலே அதை பற்றி பேசுவான். அதே செய்தியை மீண்டும் அல்லாஹ் கொண்டு வருவான். பிறகு சாஃபாத்திலே அப்படியே ஒரு செய்தியை கொண்டு வருவான். சுவர்க்கத்தை பற்றி பக்ராவிலே பேசுவதை போல பின்னுக்கு வரக்கூடிய சூறாக்களிலே அப்படியே பேசுவான்.
நரகத்தை பற்றி பக்ராவில் பேசுவதை போல ஏனைய இடங்களிலேயும் பேசுகிறான். ஒரே செய்தியை பல்வேறு இடங்களிலே அல்லாஹ் மீண்டும் மீண்டும் பேசுகிறான் என்றால் ஒரு மனிதன் சிறந்தவனாக அந்த மனிதனுடைய உள்ளத்திலே மாற்றம் ஏற்பட வேண்டுமாக இருந்தால் படித்த செய்திகளை மீண்டும் மீண்டும் படிக்க வேண்டும். அதனால்தான் அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா சூரா தாரியாத்திலே இப்படியான ஒரு செய்தியை சொல்லி காட்டுகிறான். வதக்கிர் ஃபஇன்ன ذிக்ரா தன்ஃபஉல் முஃமினீன். நபியே, நீங்கள் ஞாபகமூட்டுங்கள், திரும்ப திரும்ப அந்த சமூகத்துக்கு ஒரே செய்தியை சொல்லிக்கொண்டே இருங்கள். மூமின்களாக இருந்தால் உள்ளத்திலே மாற்றம் உண்டு வரும். அந்த மாற்றத்தினால் அவன் சிறந்தவனாக வருவான் என்ற அடிப்படையில தான் போடப்பட்ட தலைப்புகளாக இருந்தாலும் ஏற்கனவே பேசப்பட்ட தலைப்புகளாக இருந்தாலும் அடிக்கடி ஞாபகமூட்டப்படுகிறது. அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, மூமினாக இருக்கக்கூடிய நாங்கள் மறுமையை நம்பி இருக்கிறோம். நாளை மறுமை நாளிலே அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா எங்களுடைய நன்மைகளையும் எங்களுடைய தீமைகளையும் நிரூபிப்பதற்கு தயாராக இருக்கிறான். சூரா காரியாவிலே அல்லாஹ் சொல்லுகிற போது ஃபமன் ஸகுலத் மவாஸீனுஹு ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, யாருடைய தராசு பாரமாக இருக்கிறதோ ஃபஹுவ ஃபீ ஈஷத்திர் ராதியா, அவருக்கு மிகவும் சந்தோஷகரமான திருப்திகரமான வாழ்க்கை இருக்கிறது. வ அம்மா மன் ஹஃபத் மவாஸீனுஹு, யாருடைய நிறுவை குறைவாக இருக்கிறதோ அவருக்கு ஹாவியா என்று சொல்லுகிற நரக நெருப்பு இருக்கிறது என்று குர்ஆனிலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். நாங்கள் இந்த உலகத்திலே செய்யக்கூடிய நல்லறங்களும் தீயவைகளும் நாளைக்கு அல்லாஹ் மஹ்ஷரிலே நெருப்பதற்கு தயாராக இருக்கிறான். அல்லாஹ்வினுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அந்த நெருக்கப்படக்கூடிய நேரத்திலே மிகவும் கனமான ஒன்றாக அந்த அல்லாஹ் எங்களுடைய நன்மைகளையும் எங்களுடைய தீமைகளையும் நெருக்கின்ற போது நன்மையின் தராசுகளை பாரமாக்கக்கூடிய ஒரு விடயமாக அல்லாஹ்வினுடைய தூதர் சொன்ன விடயம் என்ன தெரியுமா? நட்பண்பாடுகளை சொல்லி தந்தார்கள். அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். அவர்கள் சொன்னார்கள், மா மின் ஷைஇன் அஸ்கலு ஃபீ மீசானில் முஃமின் யௌமல் கியாமத்தி மின் ஹுஸ்னுல் குல்க். நாளை மறுமை நாளிலே முஃமினுடைய அந்த தராசிலே பாரமாக இருக்கக்கூடியது. நாங்கள் தொழக்கூடிய தொழுகையும் பாரம்தான், நாங்கள் கொடுக்கக்கூடிய ஜகாத்தும் பாரம்தான், நாங்கள் செய்யக்கூடிய ஹஜ் உம்ரா எல்லாம் பாரமாகத்தான் இருக்கும். இது எல்லாத்தையும் விட மிகவும் பாரமான ஒன்றாக பண்பாடுகள் இருக்கும், நல்ல ஒழுக்கங்கள் இருக்கும் என்ற செய்தியை அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லி தந்தார்கள். அந்த பண்பாடுகளிலே மிகவும் சிறந்த ஒரு பண்புதான் பொறுமை என்று சொல்லுகிற ஒரு பண்பு. அன்பார்ந்தவர்களே, பொறுமை என்று சொல்வது, முதலிலே பொறுமை என்றால் என்ன என்பதை புரிந்து கொள்ள வேண்டும். உண்மையிலே இரண்டு மனிதர்கள் வாக்குவாதப்பட்டுக் கொண்டிருப்பார்கள், சண்டை பிடித்துக் கொண்டிருப்பார்கள். பிடித்துக் கொண்டிருக்கிற போது இன்னும் ஒருவர் வந்து கொஞ்சம் சபுர் செய்யுங்க, பொறுமையா இருங்க என்று சமாதானப்படுத்துவதை நாங்கள் பார்க்கிறோம். பொறுமை என்று சொன்னால் என்ன என்பதை முதலிலே நாங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும். பொறுமை என்பது உள்ளத்தை கட்டுப்படுத்துவது. பொறுமை என்று சொல்வது எங்களுடைய ஆத்மாவை, எங்களுடைய உணர்ச்சிகளை அப்படியே கட்டுப்படுத்துவதைத்தான் பொறுமை என்று சொல்வோம். இதை இன்னும் ஒரு வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் கோபத்தை அடக்கிக் கொள்வது, கோபப்படுகிற போது அப்படியே விழுங்கி விடுவதாக நாங்கள் இதுக்கு கருத்தெடுக்கலாம். அல்லாஹ்வினுடைய தூதரிடத்திலே ஒரு மனிதர் வருகிறார். ஒரு மனிதர் அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து, அவுசினி யா ரசூலல்லாஹ், அல்லாஹ்வுடைய தூதரே எனக்கு நீங்கள் உபதேசம் செய்யுங்கள், எனக்கு எதையாவது ஒன்றை சொல்லித்தாங்கன்னு சொல்லி அவர் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் என்ன சொன்னார்கள் தெரியுமா? லா தக்லப், கோபப்படாதீங்க, கோபப்படாதீங்கன்னு சொன்னதோட அவர் திரும்ப திரும்ப அதைத்தான் கேட்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் உபதேசம் செய்தது கோபப்படாதீங்க, நீங்க பொறுமையா இருங்க, எந்த விஷயத்துக்கும் அவசரப்பட்டுடாதீங்க, பொறுமையாக உங்களுடைய நடைமுறைகளை உங்களுடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ளுங்கள் என்ற உபதேசத்தை அல்லாஹ்வினுடைய தூதர் சொல்லிக் கொடுத்திருப்பதை நாங்கள் பார்க்கிறோம். அன்பார்ந்தவர்களே, பொறுமை என்றால் என்ன, பொறுமையை எப்ப நான் கடைபிடிக்கணும் என்பதை பார்க்கணும். பொறுமை என்பது பிரச்சனை ஒன்று வருகிற போது அந்த பிரச்சனை எல்லாம் முடிஞ்சுக்க பிறகு நான் பொறுமையா இருக்கிறேன் சொல்வது பொறுமை அல்ல. பிரச்சனை வருகின்ற நேரத்திலே அஸ்ஸப்ரு இன்த ஸதமத்தில் ஊலா, அல்லாஹ்வினுடைய தூதர்
ஒரு வழியாக போகிற போது ஒரு பெண் அவனுடைய கணவன் ஒரு குழந்தை இருந்ததற்காக அவருடைய உறவுக்காரர் ஒருவர் இருந்ததற்காக அழுது கொண்டிருக்கிறார். அல்லாஹ்வுடைய தூதர் பொறுமையாக இருக்க சொல்கிறார். அந்த பெண்மணி ஏசி விடுகிறார். உண்மையிலேயே அவளுடைய சூழ்நிலையிலே அவள் அப்படித்தான் ஏசுகிறது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், அஸ்ஸப்ரு இந்த சதமத்தில் உலா, பொறுமை என்று சொல்றது அந்த நேரத்தில் பொறுமையா இருக்கணும். எந்த நேரத்தில் பிரச்சனை வருகிறதோ அந்த நேரத்தில் ஒதுங்கி செல்வதுதான், பொறுமையாக செல்வதுதான் பொறுமை என்பதை சொன்னார்கள். அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அது கோழைத்தனம் அல்ல. எனக்கு பிரச்சனை வார நேரம் நான் ஒதுங்கி போவது என்பது கோழைத்தனம் அல்ல, அதுதான் வெற்றியினுடைய படித்தரமாக குர்ஆனும் ஹதீஸும் எங்களுக்கு சொல்லித் தருகிறது. அன்பார்ந்தவர்களே, இந்த பொறுமையினுடைய சிறப்பை பற்றி நாங்கள் பார்ப்பதற்கு ஒரே ஒரு வசனம் போதும். சூரா பக்கராவினுடைய 155வது வசனத்திலே அல்லாஹ் அழகாக சொல்லி காட்டுகிறான். ஒரு லிஸ்ட் ஒன்று போடுகிறான். இந்த மனிதனுக்கு உலகத்திலே எப்படியான பிரச்சனைகள் எல்லாம் வரும், இந்த பிரச்சனைகளின் போதெல்லாம் இந்த மனிதன் பொறுமையாக இருக்க வேண்டும். அந்த வசனத்தை அல்லாஹ் எப்படி முடிக்கிறான் தெரியுமா? வபஷிருஸ் சாபிரீன், பொறுமையாளர்களாக இருந்தால் அவர்களுக்கு நீங்கள் நன்மாராயம் கூறுங்கள். பொறுமையாளர்களாக இருந்தால் அவர்களுக்கு இந்த பிரச்சனையிலே பிரயோசனம் இருக்கிறது என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். சூரா பக்ராவினுடைய அந்த வசனம் என்ன தெரியுமா? வலனபுலுவன்னகும் பிஷையின் மினல் கௌஃப், உங்களுக்கு நாங்கள் பயத்தில் இருந்து ஒரு பகுதியை கொண்டு உங்களை சோதிப்போம். உண்மையில் முழுமையான பயத்தை அல்லாஹ் எங்களுக்கு இன்னும் போடல. ஒரு மனிதனுக்கு உண்மையான பயத்தை போட்டா அவனுக்கு பிரஷர் எல்லாம் உச்சத்துக்கு போயிடும், அவனால தாங்கிக் கொள்ள முடியாது. ஒரு பயத்தினுடைய ஒரு பகுதியை தான் எங்களுக்கு போட்டான். 2019ஆம் ஆண்டு ஏற்பட்ட அந்த அனர்த்தத்தினால் எவ்வளவு பயத்தோடு இந்த முஸ்லிம் சமூகம் இருந்து கொண்டிருந்தது, அது பயத்தினுடைய ஒரு பகுதி தான். அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, அல்லாஹ் சொல்கிறான், உங்களை பயத்தினுடைய ஒரு பகுதியை கொண்டு உங்களை சோதிப்போம். வல்ஜூ, பசி பட்டினிகளை கொண்டு உங்களை சோதிப்போம். வனக்ஸிம் மினல் அம்வாலி வல் அன்ஃபுஸ், வியாபாரத்துல லொஸ்ட் வரும், விவசாயத்துல லொஸ்ட் வரும், எல்லாத்திலையும் லொஸ்ட் வரும். எந்த அளவுக்கு அல்லாஹ் சொல்கிறான் என்றால், விருப்பத்துக்கு நேசத்துக்கு உரியவர்களை மரணிக்க செய்வதை கொண்டும் நாங்கள் சோதிப்போம். மனிதன் வகையில பிரச்சனைகள் பல ரூபத்தில் வரும், பல இடங்களில் வரும். ஒரு மனிதன் பஸ்ல போய்கொண்டிருப்பார், அல்லது வாகனத்தில் போய்கொண்டிருக்கிற போது ஆக்சிடென்ட் ஆகும், உசுறு போகும். இப்படியான நிகழ்வுகள் எல்லாம் ஏற்படுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் சொல்லுகிறான், இப்படி எல்லாம் வரும். இப்படி வார நேரத்தில் எல்லாம் நாங்கள் பொறுமையை இழந்து விடக் கூடாது, பொறுமையோடு இருக்க வேண்டும். வபஷிருஸ் சாபிரீன், பொறுமையாளர்களுக்கு அல்லாஹ் நன்மாராயம் கூறுவதை நாங்கள் பார்க்கிறோம். எந்த அளவுக்கு அல்லாஹ் பொறுமையாளர்களுக்கு நன்மையை கொடுக்கிறான் என்று சொன்னால், சூரா ஜுமரிலே அல்லாஹ் சொல்லுகிற போது இன்னும் தெளிவாகவே சொல்கிறான், இன்னமா யுஅஃபஸ் சாபிரூன அஜ்ரஹும் பிகைரி ஹிசாப், அவர்களுக்கு பொறுமை காக்கக்கூடியவர்களுக்கு இவ்வளவுதான் கூலி என்று அல்லாஹ் சொல்லல, பிகைரி ஹிசாப், எண்ணிலடங்காத கூலிகளை எல்லாம் அல்லாஹ் கொடுக்கிறான். ஒரு மனிதன் பொறுமை என்று சொல்லுகிற ஒரு விடயத்தை இழந்து விடுகிற போது அவனுக்கு பாரிய பிரச்சனைகள் அங்கு தோன்றுகிறது. அவன் நிதானத்தை இழந்து விடுகிறான். ஒரு மனிதன் பொறுமையை இழந்து விடுகிற போது இன்னும் ஒருவருடைய ஆலோசனைகள் அவனுக்கு மண்டையிலே விடாது. அவனுடைய மானம் மரியாதைகள் அந்த இடத்திலே பறிபோகிறது என்பதை அவனால் உணர முடியாது. ஒரு மனிதன் பொறுமையை இழக்கின்ற போது, ரெண்டு பேருக்கு இடத்துல சண்டை வார நேரம் பொறுமையை இழந்து விடுகிற போது கையில என்ன கிடைக்குதுன்னு அவனுக்கு விளங்காது. உடனே எடுத்து அடிப்பதற்கு முனைவான். வாயில் வருகின்ற வார்த்தைகளை அனாவசியமாக பேசுவார்கள், தூசணங்கள் இனிமை இல்லாத மாதிரி பேசுவார்கள். பொறுமை இழந்து விட்டால் மானம் மரியாதைகளை இழக்கக்கூடிய நிலைக்கு ஒரு மனிதனுடைய பொறுமை இல்லா தன்மை கொண்டு செல்லும். எந்த அளவுக்கு அந்த பொறுமை இல்லாவிட்டால் குடும்பங்கள் பிரிகின்ற அளவுக்கு, கணவன் மனைவியுடைய உறவு கூட பொறுமை இல்லாவிட்டால் பிரிகின்ற அளவுக்கு பாரதூரமான ஒரு விடயமாக இருக்கிறது. அதனால் தான் அல்லாஹ்
பொறுமையான விடயத்தை, பொறுமையை பற்றி பேசுகிற போது முஃமினுடைய பண்பு, ஒரு முஃமின் பொறுமையோடு இருந்தால் அவன் தன்னுடைய மானத்தை பாதுகாப்பதற்கு முயற்சி செய்வான், தன்னுடைய குடும்ப உறவை சேர்ந்து வாழ்வதற்கு முயற்சி செய்வான். அதனால் தான் பொறுமையை பற்றி அல்லாஹ் குர்ஆனிலே பேசுகிற போது மூமின்களே என்று கூப்பிட்டு பேசுகிறான். சூரா ஆல் இம்ரானினுடைய இறுதி வசனம், யா அய்யுஹல்லதீன ஆமனூ, ஈமான் கொண்டவர்களே, மூமின்களே, இஸ்பிரு, பொறுமையாயிருங்க, பொறுமையாயிருங்க, வசாபிரு, சகித்துக் கொள்ளுங்கள், ஒருவருக்கொருவர் பிரச்சனை வார நேரம் பொறுமையாக இருந்து கொள்ளுங்கள். அதனால் தான் அல்லாஹ் சூரா அஸ்ரிலே சொல்லுகிற போது வதவாஸௌ பிஸ்ஸப்ர், ஒருவருக்கொருவர் பொறுமையை கொண்டு நீங்கள் உபதேசம் செய்து கொண்டே இருங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான். ஒரு மூமினுடைய பண்பு எல்லா நிலைகளிலேயும் பொறுமையை கடைபிடிப்பது. பொறுமையை கடைபிடிக்கின்ற போது அவனுடைய மானம் பாதுகாக்கப்படுகிறது, அவனுடைய குடும்ப உறவு பேணி பாதுகாக்கப்படுகிறது. இன்னொரு விடயங்கள் அவனுக்கு உலகத்திலும் லாபம், மறுமையிலும் லாபம். அல்லாஹ் ஆல் இம்ரானுடைய அந்த வசனத்தை எப்படி முடிக்கிறான் தெரியுமா? இஸ்பிரு வசாபிரு வராபிது வத்தகுல்லாஹ லஅல்லகும் துஃப்லிஹூன், லஅல்லகும் துஃப்லிஹூன், நீங்கள் வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால், நீங்கள் இந்த உலகத்திலும் சரி மறுமையிலும் சரி வெற்றி பெற வேண்டுமாக இருந்தால் நீங்கள் பொறுமையை கடைபிடியுங்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுவதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ்வினுடைய தூதர் இந்த பொறுமைக்கான ஒரு உதாரணத்தை சொன்னார்கள். பொறுமை என்று சொன்னா என்ன தெரியுமா? அஸ்ஸப்ரு லியாவுன், மிக நீண்ட ஒரு ஹதீஸை சொன்னார்கள். பொறுமை என்று சொன்னா அது உங்களுக்கு வெளிச்சமாக இருக்கும். ஒரு மனிதன் பொறுமையை இழந்து விடுகிற போது இன்னொருத்தர் அவனுக்கு வழிகாட்டுவார்கள், பொறுமையாயிரு, இப்படி செய்யாத, கொஞ்சம் அல்லாஹ் உனக்கு சபர், அல்லாஹ்வுக்காக சபராயிரு, உனக்கு இதுல பின்னுக்கு விளைவுகள், நல்ல விளைவுகள் இருக்கும் என்று சொல்லுகிற போது அவனுக்கு ஒரு மனிதனுடைய ஆலோசனைகளை எடுக்க முடியாத அளவுக்கு பொறுமை இழந்து விட்டால் மாறிவிடும். அதனால் தான் ஆலோசனைகளை கூட பெறுவதற்கு அஸ்ஸப்ரு லியாவுன், தமிழ்ல ஒரு பழமொழி சொல்வார்கள், பதறாத காரியம் சிதறாது. அவசரப்பட்டு ஒரு வேலையை செய்தால் அது சரியாக அமையாது. ஒருவருக்கு நாங்கள் டைலர் ஷாப்ல வைத்து உடுப்பு தைப்பதாக இருந்தாலும் சரி, அல்லது ஒருவர்கிட்ட கொடுத்து எனக்கு வீடு கட்டித்தான் சொன்னாலும் சரி, ஒருவர் வரைகிறார், சித்திரம் வரைகிறார் என்றால் அவசரப்பட்டு அந்த வேலையை செஞ்சா அந்த வேலையில அழகு இருக்காது, அந்த வேலையில அழகு இருக்காது. பொறுமையாக ஆறுதலாக மெதுவாக செய்கிற போதுதான் நேர்த்தியாக அந்த விடயம் வரும். அதனால் தான் பொறுமை என்பதை எப்படி உலமாக்கள், சில அறிஞர்கள் எப்படி சொல்கிறார் என்றால், பொறுமை என்பது எப்படி எனக்கு உணவு அவசியமோ, எப்படி எனக்கு நீர் அவசியமோ, நாங்கள் குடிவாழ்வதற்கு கரண்ட், நீர், உணவு, எப்படி எங்களுக்கு ஆடைகள் அவசியமானதோ இது போலதான் இந்த பொறுமை என்பதும் ஒரு மனிதனுக்கு அவசியமான ஒன்றாக இருக்கிறது. அன்பா அந்த இஸ்லாமிய உறவுகளே, இது எல்லாம் பொறுமையினுடைய இந்த விபரீதங்களையும் அதனுடைய சாதகத்தையும் உங்களுக்கு நான் சொன்னேன். இப்பொழுது பொறுமையினுடைய வகைகளை பற்றி பார்ப்போம். பொறுமையினுடைய வகைகளை உலமாக்கள் 3 வகையாக சொல்லி தந்திருக்கிறார்கள். அதில் மிக முதன்மையான வகையை நாங்கள் தெரிந்து கொள்ள வேண்டும். அதுதான் அஸ்ஸப்ரு அலா தாஅத்தில்லாஹ். பொறுமை என்பது அல்லாஹ்வை வழிபடுவதிலும் பொறுமை இருக்கிறது. இதுதான் மிக முக்கியமான ஒரு விடயமாக இந்த இடத்துல நான் பேசுவதற்கு எடுத்துக்கொண்ட விடயம். என்ன தெரியுமா? நாங்கள் அதிகமானவர்கள் தொழுகிறோம், நாங்கள் தொழுகிறோம், தொழுகையாளிகள் என்று இல்லை, எல்லோருமே தொழுகிறோம். ஆனால் தொழுகையிலே பொறுமையோடு இருக்கிறோமா? அல்லாஹ்வை நன்மை செய்கிற விடயத்திலே நாங்கள் பொறுமையோடு இருக்கிறோமா என்பதுதான் கேள்விக்குறியாக இருக்கிறது. சில மனிதர்களை நீங்கள் பார்க்கலாம், இந்த தொழுவிட்டு வாரன்னு வருவாங்க, இப்பதானே போனீங்க, இதுக்கடையே தொழுவிட்டீங்களே, 5 நிமிஷம் கூட ஆகாது. 4 ரக்காயத்துகளை தொழுவதற்கு 2 நிமிடத்திலே தொழுது போட்டு வரக்கூடியவர்களை பார்க்கலாம். உடனே வந்துருவாங்க, தொழுவாங்க, விட்டு ஓடுவாங்க. தொழுதுட்டீங்களா? ஓ தொழுதுட்டேன். ஒழுவெடுத்த தண்ணி கூட காஞ்சிருக்காது, ஒழுவெடுத்த தண்ணி கூட காஞ்சிக்கிறதுக்கு முன்னாலேயே தொழுது போட்டு வீட்டுக்கு போயிடுவாங்க. தொழுகையில் அவசரப்படக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம். அல்லாஹ்வை கட்டுப்பட்டு அவனுக்காக வணங்கக்கூடிய நாங்கள் அவனுக்காக பொறுமை காக்க முடியாதவர்களாக நாங்கள் இருக்கிறோம். அன்பா அந்த இஸ்லாமிய உறவுகளே, 2-3 மணித்தியாலங்கள் படம் பார்ப்பதற்காக பொறுமையோடு இருக்கிறார்கள். புதிய ஒரு படம் வந்துட்டா
தியேட்டர்களுக்கு போகக்கூடிய இளைஞர்கள் இருக்கிறார்கள். காலையில 10 மணிக்கு தான் படம் வருதுண்டா சுபஹ் 4 மணியிலிருந்து லைன்ல நிற்பான், பொறுமையோடு இருப்பான். ஷைத்தானுக்காக பொறுமையோடு இருக்கக்கூடிய மனிதர்கள். ஒரு கிரிக்கெட் மேட்ச் இரவு 8 மணிக்கு தான் ஸ்டார்ட் பண்ணுதுண்டா காலையில இருந்தே அந்த இடத்துக்கு போறதுக்கும் டிக்கெட் வாங்குறதுக்கும் பொறுமையோடு இருந்து பார்த்து கொண்டே இருக்கிறான். எப்ப ஸ்டார்ட் ஆகும் பொறுமையோடு இருப்பான். ஆனால் இறைவனை தொழுவதற்கு பொறுமையோடு இருப்பது கிடையாது. அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், ஒரு மனிதர் ஒரு தொழுகையை ஒழுவெடுத்து தொழுதுவிட்டு அப்படியே இருக்கிறார், அடுத்த தொழுகை வரும் வரைக்கும் எதிர்பார்த்து கொண்டிருந்தால் அவர் தொழுததாகவே அவர் பதியப்படுகிறார். ஆனால் எங்களுடைய சமூகம் அடுத்த தொழுகையை எதிர்பார்ப்பது ஒரு சைட்டுக்கு இருந்தாலும் ஒரு தொழுகையை ஒழுங்காக தொழாத சமூகமாக, பொறுமையோடு அல்லாஹ்வை வணங்க முடியாத ஒரு சூழ்நிலையிலே நாங்கள் இருக்கிறோமாக இருந்தால் பொறுமையினுடைய அவசியம் பேசப்பட வேண்டும். நன்மைகள் செய்வதற்கு பொறுமையை நாங்கள் இழந்து விடுகிறோம். அவசரமாக வேலைகளை செய்வதற்குத்தான் முயற்சிக்கிறோம். தொழுது விட்டு கூட்டு துவா இல்லை என்று சொல்லுகிற நாங்கள் சஹீஹான துவாக்கள் இங்கு போடப்பட்டிருக்கிறது. இதை ஓதுவதற்கு கூட சில மனிதர்களுக்கு நேரம் இல்லாமல் எத்தனையோ மனிதர்கள் ஓடி ஓடி செல்கிறார்கள். இருந்து கொஞ்ச நேரம் அமைதியாக இருந்து ஓதுவோமே என்பதில்லை. சில மனிதர்களை பார்க்கலாம், அவர்கள் குர்ஆன் ஓதுவதே கிடையாது, இறைவனுக்காக பொறுமை காட்பதே கிடையாது. சென்ற ரமலானிலே குர்ஆனை ஓதியவர்கள் இன்று வரைக்கும் ஓதவில்லை, வீடுகளிலேயும் இருந்து ஓதவில்லை. ஒரு சில வருடங்களுக்கு முன்னால் எங்களுடைய பாட்டிமார், எங்களுடைய பெற்றோர்கள், எங்களுடைய பிள்ளைகள் எல்லோரும் மக்ரிப் தொழுதுவிட்டு ஒன்றாக வீட்டிலே இருந்து குர்ஆன் ஓதக்கூடிய சத்தம் கேட்டுக்கொண்டிருந்த ஒரு காலம் இருந்தது. ஆனால் இன்று நாட்டு நடப்புகளை பார்க்கணும்னு சொல்லி அந்த டைம்ல தான் சரியா செய்தியும் போடுவாங்க. செய்திகளும் சரியா 6:30-7 மணிக்கு தான் செய்தியும் போடுறது. என்னமோ நாட்டை பிடிக்க போற மாதிரியும் நாட்டுல நபர்கள் தான் ஆட்சி செய்ய போற மாதிரியும் இருந்து அதை செய்தியை பார்க்கிறதும் குர்ஆன் ஓதுறதுக்கு முயற்சி கொடுப்பதே இல்லை. அங்கிட்டு இன்னும் ஒரு கூட்டம் ஊர் சுத்தி தெரிவதற்கு மகரிபுக்கு பிறகுதான் ஊர் சுத்தி தெரியறதுக்கு போறது. எங்கேயாவது ஊர் சுத்துறண்டா மகரிபுக்கு பிறகுதான் போறது. குர்ஆன் ஓதுறதுக்கோ இறைவனை வணங்குவதற்கோ நல்லமல் செய்வதற்கோ நேரம் ஒதுக்குவது கிடையாது. உண்மையில் லொஹருக்கும் சுபஹுக்கும் இடையில் இருக்கக்கூடிய நேரம் என்பது மிக நீண்ட நேரம், அது உழைப்பதற்கு உரிய நேரம். அதே போல லொஹருக்கும் அசருக்கும் இடையில் இருக்கக்கூடிய நேரமும் நீண்ட நேரம். ஆனால் மகரிபுக்கும் இஷாவுக்கும் இடையிலான நேரம் மிக குறுகிய நேரம், மிக குறுகிய நேரம். என்றாவது ஒரு நாள் மகரிபிலே தொழுதுவிட்டு இந்த பள்ளிவாயில் இருந்து குர்ஆன் ஓதுவதற்கு நாங்கள் முயற்சி செய்திருக்கிறோமா? எங்களுடைய சிறுவர்களுக்கு குர்ஆனை ஓதி கொடுப்பதற்கு முயற்சி செய்திருக்கிறோமா? இதோ பாருங்கள், அப்படியே தூசி படிந்ததாக இருந்து கொண்டிருக்கிறது. பாருங்கள், சென்ற ரமலானிலே ஒரு மாதத்துக்குள் குர்ஆனை ஓதி முடிக்க வேண்டும் என்று இறைவனுக்காக பொறுமை காத்த நாங்கள் இன்னும் குர்ஆன் துறக்காத ஒரு பக்கத்தை கூட ஓதாத எத்தனையோ பேர் நாங்கள் இருக்கிறோமாக இருந்தால் இறைவனுக்காக நாங்கள் பொறுமை காத்திருக்கிறோமா? அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, பொறுமையினுடைய முதலாவது வகையாக இறைவனை வணங்குவதிலே பொறுமை காக்க வேண்டும். அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்களே, அஸ்வஉன் நாஸ், மனிதர்களிலே மிகவும் கெட்டவர்கள் யார் தெரியுமா? ருக்குவையும் சுஜூதையும் ஒழுங்காக செய்யாதவர்கள். நான் முதலாவது சொன்னனே, தொழுகையில பொறுமை காக்காதவர்கள். அல்லாஹ்வுடைய தூதர் அவனுக்கு அல்லாஹ்வுக்கு கட்டுப்படாமல் அவசரமாக தொழுதுவிட்டு அல்லாஹ்வுக்காக பொறுமை காக்காமல் ஓடுகிறார்களே, இவர்களை பற்றி சொல்லுகிற போது மனிதர்களிலே மிகவும் கெட்டவர்கள். இவர்கள் யார் தெரியுமா? தொழுகைய களவாடுறாங்க. காசு பணத்தை களவெடுத்தவர்கள் அல்லாஹ்வுடைய தூதர் கல்லண்டு சொல்லல, தொழுகையை களவெடுத்தார்கள். ஏன்? பொறுமை காத்து தொழல்ல. அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, நன்மைகள் செய்வதில் நாங்கள் பொறுமை காக்க வேண்டும். அடுத்ததாக பொறுமையின் அடுத்த பகுதிதான் பாவங்கள் செய்வதை விட்டும் சந்தர்ப்பம் கிடைக்கிற போது பொறுமையோடு அதை விட்டு ஒதுங்கி செல்வது. அதுவும் பொறுமையினுடைய அடுத்த வகை. பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்குது, ஆனால் அல்லாஹ்வுக்காக பொறுமை காத்து அந்த பாவத்தை நான் செய்யாமல் ஒதுங்கி விடுவது பொறுமையினுடைய அடுத்த வகை. அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, சில மனிதர்கள் பாவம் செய்வதில்லை. எதற்காக தெரியுமா? அவர்களுக்கு பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. அவர்களுக்கு
பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைக்கவில்லை. ஒரு விபச்சார கேஸ்ல ஒருவர் பிடிபட்டுட்டான்னா ஈக்கிற காடை அவரை வேற போட்டு அடிப்பான். ஏன் அடிக்கிறான் தெரியுமா? அவனுக்கு சந்தர்ப்பம் கிடைக்கலன்னு அடிக்கிறான். அவனுக்கு அந்த பொம்பளை கிடைக்கலன்னு தான் அடிக்கிறான், நல்லதுக்காக அடிக்கல. இப்படியான மனநிலையிலே எத்தனையோ பேர்கள் சுத்தி கொண்டிருக்கிறார்கள். அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தும் பாவம் செய்யாமல் அல்லாஹ்வுக்காக ஒதுங்கி போகிறார்களே, இவர்கள்தான் உண்மையான பொறுமைசாலிகள் என்பதை குர்ஆன் ஹதீஸும் எங்களுக்கு சொல்லி காட்டுகிறது. பனு இஸ்ரவேல் காலத்தில் நடைபெற்ற ஒரு சம்பவத்தை சொல்கிறேன், கேளுங்கள். பனு இஸ்ரவேல் காலத்தில் 3 மனிதர்கள் ஒரு பகுதியால் போகிற போது இரவு நேரத்திலே ஒரு குகையிலே அவர்கள் தஞ்சம் புகுந்து விடுகிறார்கள். அந்த நேரத்திலே பெரிய பாறாங்கல் அந்த குகையை அடைத்து விடுகிறது. 3 மனிதர்களும் தான் செய்த நல்லவைகளை இறைவனிடத்திலே சொல்லி கையேந்துகிறார்கள். அந்த பாறை விலகி அவர்களுக்கு இடம் கொடுத்த வரலாற்றை அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள். அதில் ஒரு மனிதருடைய சம்பவத்தை சொல்கிறேன், பாருங்கள். அவர் சொல்கிறார், எனக்கு நல்ல காசு பணம் இருக்குது, எனக்கு என்னுடைய சாச்சாவின் மகள், அவள் அழகானவள், அவளை அடைந்து கொள்ள வேண்டும் என்ற ஆசையோடு நான் இருந்தேன். எனக்கு சந்தர்ப்பம் கிடைக்கவே இல்லை. ஒரு நாள் எனக்கு சந்தர்ப்பம் கிடைத்தது. அவளுக்கு காசு தேவைப்பட்டது. என்னிடத்துல காசு கேட்டு வாரா. இப்ப நான் அவளை சொன்னேன், உனக்கு நான் உன்னுடைய கடனை தீர்த்து வைக்கிறேன், உனக்கு காசு தருகிறேன், ஆனால் எனக்கு நீ சம்மதிக்க வேண்டும் என்று அவர் சம்மதம் கேட்கிறார். இவளுக்கு செய்ய வழி இல்ல, இவளுக்கு பணம் தேவை. சரி என்று இருவரும் ஒத்து ஒரு புதமாக ஒரு ஓரமாக அவர்கள் ஒதுங்குகிற நேரத்திலே அந்த பெண்மணி சொல்கிறாள், நீங்கள் தவறாக நடக்கிறீர்கள், நீங்கள் ஹராமாக அணுக பார்க்கிறீர்கள், அல்லாஹ்வை பயந்து கொள்ளுங்கள் என்ற ஒரு வார்த்தையை அவள் சொன்னாள். அதற்காகவே அவர் தப்புக்கு ரெடியாக இந்த நேரத்தில் கூட அதை விட்டு ஒதுங்கி விடுகிறார். யா அல்லாஹ், நான் இதை உனக்காகத்தான் செய்தேன் என்று அவர் அல்லாஹ்விடத்திலே அந்த பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தும் அதை விட்டு ஒதுங்கியதற்காக அல்லாஹ் அவரை அந்த குகையில் இருந்து பாதுகாத்தான் என்ற செய்தியை அல்லாஹ்வுடைய தூதர் எங்களுக்கு சொல்லி இருக்கிறார்கள். என்றால் பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தும் அதை விட்டு ஒதுங்குவதுதான் எங்களுக்கு பொறுமையினுடைய அடுத்த கட்டம். அதிகமானவர்கள் பாவம் செய்வதற்கு சந்தர்ப்பம் கிடைத்தும் ஒதுங்குவது கிடையாது. இன்னும் ஒரு கூட்டம் பாவத்தை தேடி செல்லக்கூடியவர்களாக இருக்கிறோம். வட்டியின் பக்கம், இன்னொரு என்ன, அதாவது இஸ்லாம் எதெல்லாம் ஹராம் என்று சொல்லி இருக்கிறதோ இதெல்லாம் தேடி போய்த்து செய்யக்கூடிய மனிதர்களாக இருக்கிறோம். இந்த நேரத்திலே நாங்கள் பொறுமையோடு அந்த விடயங்களை விட்டு ஒதுங்கி விட வேண்டும். இன்றையோடு இந்த பாவங்களை விட்டு நாங்கள் ஒதுங்கி விட வேண்டும். இது பாவம் என்று எங்களுக்கு தெரிந்து கொண்டோ நாங்கள் செய்வதற்கு முயற்சி செய்தால் எங்களை விட துர்ப்பாக்கியசாலிகள் யாரும் இல்லை. எனவே அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, பாவத்தினுடைய வழிவகைகள் பல்வேறு வழிகளிலே வருகின்ற போதும் நாங்கள் இறைவனுக்காக பொறுமை காக்கின்ற போது இறைவன் எங்களுக்கு அதனுடைய வெகுமதிகளை தருவான். எல்லாம் அல்ல அல்லாஹ் எவைகளை கேட்டோமோ அவைகளை எங்களுடைய வாழ்க்கையை நடைமுறைப்படுத்துவோமாக. வாஹிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அன்பார்ந்த இஸ்லாமிய உறவுகளே, பொறுமையினுடைய வகைகளை நாங்கள் பார்த்து கொண்டு வருகிறோம். அதனுடைய இறுதி வகைதான் பிரச்சனைகள் எங்களுக்கு பல ரூபத்திலே வரும். அந்த பிரச்சனைகளின் நேரத்திலே இறைவனுக்காக நாங்கள் ஒதுங்கி விடுகிற போது அல்லாஹ் எங்களுக்கு அந்த பொறுமையிலே எங்களுக்கு வெற்றியை வைத்திருப்பான். அதில் எங்களுக்கு மிகப்பெரிய அளவில்லாத கூலிகளையும் தருவான் என்ற செய்தியை நாங்கள் பார்க்கிறோம். இப்னு அப்பாஸ் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அறிவிக்கக்கூடிய ஒரு செய்தி. அவர்கள் சொல்கிறார்கள், நான் உங்களுக்கு சுவர்க்கத்து பெண்மணியை காட்டவா என்று அவர்களோடு இருந்த அந்த சஹாபாக்களுக்கு கேட்கிறார்கள். அவர்களோடு இருந்த அந்த தோழர்களை பார்த்து கேட்கிறார்கள், சுவர்க்கத்து பெண்மணியை காட்டவா? அதோ செல்கிறாளே அவள்தான் சுவர்க்கத்து பெண்மணி என்று சொல்லிவிட்டு அவளை பற்றி ஒரு செய்தியை சொல்கிறார். ஒருமுறை நாங்கள் சஹாபாக்களோடு இருந்து ரசூலுல்லாஹ்வோடு இருந்து கொண்டிருக்கிற போது அந்த பெண்மணி வருகிறார். அந்த பெண்மணி யார் தெரியுமா? அந்த பெண்மணிக்கு ஒரு காக்க வலிப்பு என்று சொல்கிற ஒரு விதமான வலிப்பு வருகிறது. வலிப்பு வந்தால் ரோட்டில் போற வழியில அப்படியே கீழே விழுந்துருவா. அவளுக்கு என்ன நடக்குன்னு தெரியாது.
இப்படியான ஒரு நோயோடு வாழக்கூடிய ஒரு பெண்மணி, அல்லாஹ்வுடைய சோதனை பல்வேறு விதமாக வரும். அதில் அந்த பெண்மணிக்கு வந்தது வலிப்பு ஏற்படுவது. அந்த பெண்மணி அல்லாஹ்வுடைய தூதரிடத்திலே வந்து, அல்லாஹ்வுடைய தூதரே, எனக்கு நீங்கள் பிரார்த்தனை புரியுங்கள், எனக்கு இப்படி ஒரு வலிப்பு வருது, நான் ரோட்டுல கண்டகின்ற மாதிரி விழுந்துடுறேன், எனக்கு நீங்க இந்த நோயை இல்லாமல் ஆக்கிறதுக்கு துவா செய்யுங்கன்னு சொல்லி கேட்கிறாங்க. அல்லாஹ்வுடைய தூதர் என்ன கேட்டார்கள் தெரியுமா? சுவர்க்கம் வேண்டுமா சுவனம் வேண்டுமா? உங்களுக்கு அதாவது சுவர்க்கம் வேண்டுமா சுகம் வேண்டுமா என்று கேட்டார்கள். உங்களுக்கு சுவர்க்கம் என்றால் நான் அதற்காக பிரார்த்தனை செய்கிறேன், உங்களுக்கு சுகம் வேண்டும் என்றால் அதற்காக பிரார்த்தனை செய்கிறேன். அவள் சொன்னால், சுவர்க்கம் என்றால் இந்த வருத்தத்தோடு நீங்கள் இருந்து பொறுமையோடு அல்லாஹ்வுக்காக இப்படியே நீங்கள் வாழ்ந்து மரணித்தால் உங்களுக்கு சுவர்க்கம் உண்டு. அல்லாஹ்வுடைய சோதனை உங்களுக்கு நோயாக வந்திருக்கிறது, நீங்கள் பொறுமை காத்தால் அல்லாஹ் உங்களுக்கு சுவர்க்கத்தை தருவான். உங்களுக்கு சுகம் வேண்டும் என்றால் நான் அல்லாஹ்விடத்திலே பிரார்த்தனை செய்கிறேன், அல்லாஹ் உங்களுக்கு சுகத்தை தருவான். அந்த பெண்மணி சொன்னார் என்ன தெரியுமா? நான் நோயோடையே இருக்கிறேன், எனக்கு சுவனம் தான் வேண்டும். பொறுமையோடு தனக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளின் போது, இன்றைக்கு பல்வேறு நோய்களுக்கு நாங்கள் ஆளாகிறோம், அந்த நோய்களின் போது நாங்கள் இறைவனுக்கு ஏசிவிடக் கூடாது, பொறுமையோடு இருக்க வேண்டும். அந்த நோய்களின் போது அல்லாஹ் எங்களுக்கு சுவர்க்கத்தை தருவதற்கு தயாராக இருக்கிறான். அந்த பெண்மணி தொடர்ந்து அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் சொன்னால், நான் இந்த வருத்தத்தோடையே அப்படியே இருக்கிறேன், ஆனால் நான் விழுந்து விட்டால், தோட்டிலே நான் விழுந்து விட்டால் என்னுடைய மறைக்க வேண்டிய பகுதிகள் எல்லாம் அவங்களுக்கு சென்று விடுகிறது, அதைக்காக ஆடைகள் களையாமல் இருப்பதற்காக நீங்கள் துவா செய்யுங்கள் என்று அல்லாஹ்வுடைய தூதரிடத்தில் அந்த பெண்மணி கேட்டால் என்றால், அன்பிக்கினிய இஸ்லாமிய உறவுகளே, பொறுமையினுடைய உச்சகட்டம் அல்லாஹ் எங்களுக்கு சுவனத்தை தருவதற்கு உறுதியாக இருக்கிறான். அந்த சஹாபா சமூகம் இஸ்லாத்திற்காக பாடுபட்ட நேரத்தில் எல்லாம் அல்லாஹ்வுடைய தூதர் சொன்னார்கள், நீங்கள் பொறுமை காத்துக் கொள்ளுங்கள். இஸ்பிரு யா ஆல் யாசிர், யாசிருடைய குடும்பமே நீங்கள் பொறுமை காருங்கள், உங்களுக்கு சுவனம் உறுதி என்று. பொறுமையினுடைய உச்சகட்டம் சுவனம் தான். அந்த சுவனத்தை அடைவதற்கு எங்களுடைய வாழ்க்கையில் மனிதனாக இருக்கின்ற போது பல்வேறு ரூபத்திலே எங்களுக்கு பிரச்சனைகள் வருகிற போது நாங்கள் அந்த பிரச்சனையை அல்லாஹ்வுக்காக ஏற்று அவனிடத்திலே கையேந்து பொறுமையோடு வாழ்ந்து ஈரோடு வெற்றி பெறுகிற கூட்டத்தில் என்னையும் உங்களையும் அல்லாஹ் சேர்த்தருள்வானாக. வ ஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அகீமுஸ் ஸலாம்.